Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. அப்புறம் கஷ்டேராம் இன்னைக்கு என்னப்பா பிளான் போய்கிட்டு இருக்கு? மோட்டு பத்லு நல்ல வேளை நான் உங்களை இங்கேயே பார்த்துட்டேன். நான் ஒரு 2 நாளைக்கு ஸ்கல் ஐலாண்ட் போயிட்டு இருக்கேன். எனக்கு அங்கிருந்து ஒரு தப்பான தகவல் வந்துகிட்டே இருக்கு. நான் அங்க போய் உண்மையிலேயே விஷயம் என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் புற்புரி நகரை நல்ல பத்திரமா பாத்துக்கோங்க. சிங்கம் சார், வைஃப் ஹியர் when Motu Patlu is here. நீங்க நிம்மதி இங்க உட்கார்ந்து டீ சமோசா சாப்பிடுங்க. நான் அங்க போறேன் ஸ்கல் ஐலாண்டுக்கு. என்ன ஏதுன்னு உங்களுக்கு விஷயத்தை சொல்லிடுறேன். ஏங்க அந்த ஸ்கல் ஐலாண்ட் எவ்வளவு தூரம் இருக்க போகுது? நான் படக்குன்னு போயிட்டு லொடக்குன்னு வந்துடுறேன். ஐயோமா, இவ எனக்கே ஏ டைலாக்க சொல்லிட்டு போயிட்டா. இதா இருக்கு. எங்க 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 இருக்காது? அந்த இருக்கே ஸ்கல் ஐலாண்டு. ஆனா இங்க எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. இந்த பொருளை கிளப்பி வரதுல நம்ம மக்களுக்கு முதலிடம் போல இருக்குது. ஹாய் மோட்டு 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 கேளுங்க. அரே மர்மைடா, கடல் கண்ணு இருக்குமா என்ன? இது வரைக்கும் நான் இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதே இல்லையே. அது மெர்னைட் இருக்கும்ல, இங்க பாரு, நான் தான் உன் முன்னாடியே இருக்கேன்ல. அதெல்லாம் இருக்கட்டும், நிறுத்துங்க. உங்களுக்கு என் பேரு எப்படிங்க தெரியும் சொல்லுங்க. எங்க உலகத்துல உங்க பேரு ரொம்ப ஃபேமஸ். மோட்டு பத்துலோட நட்பை பத்தி இங்க இருக்கிற சின்ன பசங்களுக்கு கூட தெரியும், தெரியுமா? நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்கு. அதை விடுங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேரு முத்து, அதாவது பேல். மோட்டு, உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட். நீங்க ஸ்கல் ஐலாண்டுக்கு போகாதீங்க. நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். அதெல்லாம் சரிங்க மர்மைடு, நான் ஏன் அங்க போக கூடாது? ஏன்னா என்னோட குடும்பம் அங்கதான் இருக்கு. ஸ்கல் ஐலாண்டுக்கு கீழே பல வருஷங்களுக்கு முன்னாடியே எங்க உலகத்தை நாங்க அமைச்சு வச்சிருக்கோம். நீங்க அங்க போனீங்கன்னா உங்களை பார்த்து பல மனிதர்கள் அங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் எங்களை வலையில பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி நடக்க விடவே மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அப்ப ஒரு விஷயம் நடக்காது. அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். நீங்களும் அங்க போக கூடாது, யாரையும் அங்க நீங்க போக விடவும் கூடாது. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். அந்த ஸ்கல் ஐலாண்டுக்கு யாரும் வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் வரேன் மர்மைட். ஓஹோ, இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் உடனே நம்ம பாஸ் கிட்ட சொல்லி ஆகணும். கிளம்புவோம். பாஸ் பாஸ், மோட்டு வந்தான். இங்க எதுக்கு வந்தா? அவனை சிங்கம் சார் துப்ப எறிஞ்சிட்டு வான்னு அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா நான் பேசி அவனை திருப்பி அனுப்பிட்டேன். இல்லன்னா அவன் ஸ்கல் ஐலாண்டுக்கு போயிருப்பான் பாஸ். ஸ்கல் ஐலாண்ட்ல என்னோட வேலை இன்னும் முடிவடையவே இல்ல. இங்க கடலுக்கு அடியில முத்து இருக்கிற விஷயம் யாருக்குமே இங்க சுத்தமா தெரியாது. அதனால நாங்க இருந்து எல்லா முத்தையும் எடுக்கிற வரைக்கும் யாரையும் அங்க வர விட்டுறாத. இப்ப போய் அங்க காவலுக்கு நம்பர் 1. ஐயோமா, இப்ப பொழுதும் சாஞ்சிருச்சு. அந்த மோட்டு இப்படி போயிட்டு அப்படி திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனான். ஆனா அவனே காணாம போயிட்டான். இப்ப நான் தான் போய் அவனை தேடணும் போல இருக்கு. நீங்க எங்க போக வேண்டிய அவசியமே இருக்காதுங்க சார். நான் எல்லா விஷயத்தையும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன் சார். அந்த ஸ்கல் ஐலாண்டுல எல்லாமே நார்மலா பக்காவா நடந்துகிட்டு இருக்கு சார். ஓய், the name is சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட சந்தேகம் என்னைக்கும் தப்பா ஆகாது. அங்க ஏதோ நிச்சயமா தப்பு நடந்துட்டு இருக்கு. மோட்டு, ஒருவேளை நீ எல்லாத்தையும் சரியா கவனிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன்.
சிங்கம் சார், அதான் நான் சொல்றேன்ல, நான் தெளிவா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்துட்டேன்னு. ஆனா உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லல்ல. நான் ஏன் சார் உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன்? எதுக்கு கொடுக்கணும் சார்? அங்க எந்த பிரச்சனையும் இல்ல சார், எல்லாம் நார்மலா இருக்கு. அங்க வேற யாருமே போக வேண்டாம் சார். மோட்டோ, நீ எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? இப்ப நாம யாருமே அங்க போக போறது இல்ல மோட்டோ, நீ கவலைப்படாதடா. அதெல்லாம் சரி, ஆனா அங்க யாரும் போகவே கூடாதாமா. இந்த மோட்டோ எதுக்காக இன்னைக்கு இப்படி பிஹேவ் பண்றா? கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நாம கண்டுபிடிச்சே ஆகணும். மோட்டு அவர்களே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க உங்க ஆளுங்களை எங்க உலகத்துக்கு போக விடாம தடுத்துட்டீங்க. நாங்க ரொம்ப பயந்து போய் இருந்தோம். நீங்க என்ன பார்த்துட்டா இருந்தீங்களா? ஆமா மோட்டுஜி, நான் அங்க இருந்து அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க எனக்காகவும் எங்க மக்களுக்காகவும் உங்க நண்பர்களுக்கு கூடயே நீங்க சண்டை போட்டீங்க. நான் என்ன விரும்புறேன்னா, நீங்களும் எங்க உலகத்துக்கு வந்து எங்க மக்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க மனசு எவ்வளவு தூய்மையானது, உண்மையானது, அற்புதமானது. அது நான் இத பத்தி பத்துல கிட்ட கொஞ்சம் பேசி பாக்குறேன், சரியா? என்னோட இருதவத்தை எச்சப்பேரேன்னு சொல்லவும் நான் மர்மரை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்கப்பா. கச்சகேராம், மெர்மைடுன்னு அந்த மாதிரி எதுவுமே இங்க கிடையாதுப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் மோட்டுவை யாரும் சரியா முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் டட்கா சார், சிங்கம் சார், நாம அந்த போலி மெர்மைட பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது என்னன்னா, இன்னொரு மர்மைடா. நீ எப்ப பார்த்தாலும் இங்கேயே வந்துடுற. உன்னை பெத்து பேரு வச்சு வளர்த்தவங்க உன்னை தேட மாட்டாங்களா பச்சை பாப்பா? ஆமா, நீ யாரு? நான் யாரா? உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? என்ன பார்த்து இந்த ஏரியாவுல இந்த கேள்வி கேட்ட முதல் பொண்ணு நீதாமா? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பாப்பா. என்ன பெத்து வளர்த்த அம்மா அப்பா இங்க வாங்க. இந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்டுருச்சு பாருங்க. என்ன பார்த்து அதுவும் எங்க டாடி சடையப்பனும் எங்க மம்மி சடையம்மாவும் வந்துட்டாங்க. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் யாரு? உங்களை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. மோட்டு, நான் சொல்றத நம்புங்க. மெர்மைடுன்னு ஒரு இனமே இங்க கிடையாது. இவங்க உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. பத்லு, நீயாடா? நீங்களா? கசிட்டராம் டாக்டர். பாத்தீங்களா மோட்டு, உங்க நண்பர்கள் எல்லாம் இந்த மாதிரி வேஷம் போட்டு எங்க இடத்துக்குள்ள போக முயற்சி பண்றாங்க. உன்ன மாதிரி தான் நாங்களும் வந்திருக்கோம். இப்ப தானே நீ மெர்மைடே இல்லன்னு சொன்ன பாப்பா. அப்ப நீ உன்னோட உலகமா எப்படி இருக்கும்? பச்சை கலர் ஜிங்கிச்சா? நம்பர் 1 நீயா? Hey, stop in the name of law. சீக்கிரமா வேலையை முடிங்க, வேகமா. மோட்டுவை ஏமாலியாக்குறது ரொம்ப சுலபம். ஆனா பத்லுவுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரே நிமிஷத்துல அவன் புரிஞ்சுப்பா. ஏதோ அங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நேத்துல இருந்து நம்பர் 1 ஆளையே காணோம். மோட்டு பத்லு எந்த நேரத்திலயும் இங்க வரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா வேலையை முடிங்க. ஜோன், வருவாங்க இல்லடா, வந்துட்டோம். இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன்டா ஜோன். அம்மா, எல்லாரும் ஓடுங்க, ஓடுங்க.
மோட்டு ப்ளீஸ் என்ன அடிக்கிறத நிறுத்து. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்கல் ஐலாண்ட்ல இருந்து ஆயிரக்கணக்கான முத்துக்களை எடுத்துட்டு வந்தேன். இப்படி பண்ணிட்டியே, வேணும்னா அந்த முத்துக்களை சரிசமமா நாம பகிர்ந்துக்கலாம். ஜான், மோட்டு பத்லு என்னைக்குமே அதர்மத்துக்கு துணை போனது இல்லடா, இனி போகவும் மாட்டாங்கடா. பாஸ் நீங்களே எதுக்கு பாஸ் உங்களுக்கு பள்ளத்தை தோண்டிக்கிறீங்க? இப்போ ஜெயிலுக்கு போறதுக்கு தயாராகுங்க. என் தலையெழுத்து சரியில்லை. ஆமா, எனக்கு நேரம் சுத்தமா சரியில்லை. முத்துக்கள் கைக்கு கிடைச்சதோ இல்லையோ, ஜெயிலுக்கு போய் ஜெயில் ரொட்டியை சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.